பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாய் நம்மை ஆசீர்வதித்து மகிமையால் கிருபையால் நிரப்பி நடத்தப் போகிறார். கலக்கமில்லை என்ற பாடலை நாம் பாடலாம். கலக்கமில்லை, கலக்கமில்லை, உம்மை நம்பினோர்க்கு கலக்கமில்லை. கலக்கமில்லை, கலக்கமில்லை, உம்மை நம்பினோர்க்கு கலக்கமில்லை. சிங்கக்குகையில் தள்ளினாலும் தீச்சுளையில் போட்டாலும், சிங்கக்குகையில் தள்ளினாலும் தீச்சுளையில் போட்டாலும், வல்ல தேவன் எனக்குள் இருப்பதனால், வல்ல தேவன் எனக்குள் இருப்பதனால், சிங்கமும் நெருப்பும் என்ன செய்திடும், சிங்கமும் நெருப்பும் என்ன செய்திடும். கலக்கமில்லை, கலக்கமில்லை, உம்மை நம்பினோர்க்கு கலக்கமில்லை. சிறைச்சாலையில் தள்ளினாலும் சங்கிலியால் கட்டி போட்டாலும், சிறைச்சாலையில் தள்ளினாலும் சங்கிலியால் கட்டி போட்டாலும், வல்ல தேவன் எனக்குள் இருப்பதனால், வல்ல தேவன் எனக்குள் இருப்பதனால், சீரையும் சங்கிலியும் என்ன செய்திடும், சீரையும் சங்கிலியும் என்ன செய்திடும். கலக்கமில்லை, கலக்கமில்லை, உம்மை நம்பினோர்க்கு கலக்கமில்லை. செங்கடல்கள் சூழ்ந்து வந்தாலும், எரிகோ மதில் தடை செய்தாலும், செங்கடல்கள் சூழ்ந்து வந்தாலும், எரிகோ மதில் தடை செய்தாலும், வல்ல தேவன் எனக்குள் இருப்பதனால், வல்ல தேவன் எனக்குள் இருப்பதனால், செங்கடலும் எரிகோவும் என்ன செய்திடும், செங்கடலும் எரிகோவும் என்ன செய்திடும். கலக்கமில்லை, கலக்கமில்லை, உம்மை நம்பினோர்க்கு கலக்கமில்லை. கலக்கமில்லை, கலக்கமில்லை, உம்மை நம்பினோர்க்கு கலக்கமில்லை. இன்றும் கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் வாசித்து பார்த்தால், நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்தகாரமா உலகம் முழுவதும் ஒரு இருள் மூடுகிறது, அந்தகாரம் மூடி இருக்குது. கண்ணிருந்தும் பார்க்காமல் குருடரை போல தடவுகிறோம். ஒரே ஒரு குழப்பம், ஒரே பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, தேசத்தில் பிரச்சனை,
ஒரே ஒருத்தரை ஒருத்தர் குறை சொல்லுவது, தாக்குவது, அந்தகாரம் மூடிடுச்சு. சில வருஷங்களுக்கு முன்னாடி கொடிய கொள்ளை நோய் கொரோனா வந்துச்சுல, உலகமே இருள் மூடிருச்சுல, அந்தகாரம் வந்துருச்சு. வேலை இழந்தாங்க, தொழில் இழந்தாங்க, அநேகர் உலகத்தை விட்டே கடந்து போனாங்க, வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுச்சு. அந்தகாரம். இப்படி அந்தகாரம் ஏன் வருதுன்னா, கர்த்தருடைய கோபம் தேசத்தின் மேல இருக்குதான். கர்த்தருக்கு பிரியமில்லாம உலகத்தில் மனிதர்கள் அகந்தையா, ஆணவமா, பாவத்தை நீதியின் சொல்லிக்கிட்டு ஏமாத்துறதுனால கர்த்தருடைய கோபத்துக்கு உள்ளாயிருதான். ஏசாயா 9:19 அப்படி சொல்லுது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்தில் இருந்தாங்க. சரி, இருந்துட்டாங்க, நீ விட்டுற வேண்டியதானே, போகணும்னு சொன்னால் விட மாட்டேன்றாங்க. ஆண்டவர் அந்த தேசத்தில் எச்சரித்து பார்த்தாரு, திருந்தலை. என்ன ஆயிடுச்சு? அந்தகாரத்தை அனுப்பினார். சங்கீதம் 105 பார்க்குறோம், அந்தகாரத்தை அனுப்பி அவர் இருளை வர பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து ஒரு வழியாக விட்டுட்டாங்க, செங்கடல் வரையும் விட்டுட்டு அங்கே போய் துரத்துறாங்க. எப்படி இவங்களை விடலாம்? நிம்மதியை விடக்கூடாது, ஆமாம், தனியாக விடக்கூடாது அப்படின்னு பயங்கர பிரச்சனை. அங்கே போனால் அந்த இரவு இஸ்ரவேலருக்கு அந்த இரவு வெளிச்சமாக இருந்துச்சான், எகிப்தியருக்கு அந்தகாரமாக இருந்துச்சா. அங்கேயே அந்தகாரத்தில் அழிஞ்சாங்க. இஸ்ரவேலருக்கு ஒரு வெளிச்சம், தப்புவிக்கிற வெளிச்சமாக இருந்து ஆண்டவர் அவர்களை பாதுகாத்தார் என்று சொல்லுகிறோம். இன்றைக்கு தேவனை அன்பு செய்கிற, நேசிக்கிற, பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்கும் எப்படிப்பட்ட அந்தகாரம் வந்தாலும் அந்த அந்தகார இருளை தேவன் வெளிச்சமா மாற்றுவாராம். 139 சங்கீதம் 11:12 வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லுது? இரவும் உமக்கு மறைவாயில்லை, இருளும் உமக்கு ஒளியை போல வெளிச்சமாயிருக்கும் என்று சங்கீதக்காய். இரவும் அந்தகாரமும் உமக்கு வெளிச்சமாய் இருக்குமா? எவ்வளோ ஆச்சரியம் இல்லை? நம்ம ஆண்டவரை நேசித்தா, அன்பு கூர்ந்தா நம்ம இன்னைக்கு பிரகாசிப்போம்னா, உலகம் மேற்கொள்ளாது, கவலை மேற்கொள்ளாது, அந்தகாரம் மேற்கொள்ளாமல் இப்படி அந்தகாரத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆச்சரியமான ஒளியினிடத்தில் கொண்டு வரதான் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்து என்ன செய்தார்? இது உங்கள் வேலை, இது அந்தகாரத்தின் நேரம் என்று சொல்லி நமக்காக ஜீவனை கொடுத்தார். அவர் ஜீவனை கொடுக்கும்போது என்ன செஞ்சான்? அந்தகாரம் மூடிக்கொண்டது அப்படின்னு பார்க்கிறோம். அந்த அந்தகார லோகாதிபதி பிசாசின் தலையை தன்னுடைய சிலுவை மரணத்தினால் அழித்து இன்றைக்கு அவைகளிலிருந்து நம்மளை விடுவிக்கிறார். இன்னைக்கு பயமா? யாரும் ஏவல் பண்ணிடுவாங்க, மந்திரம் வச்சிருவாங்க, பில்லி சுனியை வச்சிருவாங்க, என் குடும்பத்தை முடக்கிடுவாங்க, என் கணவனை கடத்திடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் செய்ய முடியாது. உங்களை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்தில் கொண்டு வரதான் இயேசு உங்களை தெரிந்து கொண்டு அந்த அழைத்தவருடைய புண்ணியங்களை தெரிந்து கொள்ள அறிவிக்க உங்களை ஆச்சரியமான ஒளியாக, புதையலாக இந்த பூமியில் வைத்திருக்கிறார். அந்த ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கு உங்களை ஆசிர்வதித்து அற்புதமாய் நடத்த போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக நன்றி. யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில இணைந்து இப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் மகிமை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். இந்த நிகழ்ச்சியில இணைந்திருக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க. இருளை வெளிச்சமாய் மாற்றி நிறைவேறாத காரியங்கள் நிறைவேற்றி உம்முடைய பிள்ளைகளுக்கு காரியங்களை கைகூடி வரச் செய்யும். பலன் தாரும், சுகம் தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நீங்களும் பாருங்க, மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவருடைய கரம் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென்.